இன்றைய மேற்கு ஜெர்மனுக்கு போகிறோம் நாங்கள். ஓகே, மேற்கு ஜெர்மனியில் வந்து இன்றைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் என்னென்ன பார்ப்போம் இன்றைக்கு? ரெண்டாம் வகுப்பூரில் வந்து ரெண்டாம் வகுப்பூரில் ரெண்டாம் வகுப்பூரில் உடைஞ்ச தேவாலயம் ஒன்று இருக்குது. மற்றது அங்காலே ரெண்டாம் அங்கால் மேற்கு ஜெர்மனுக்கு மற்ற ஒரு ரெண்டாம் வகுப்பில் பயன்படுத்தப்பட்ட ஒரு விமான நிலையம் தற்பொழுது ஒரு பூங்காவாக இருக்குது. அந்த பூங்காவுக்கும் போய் இந்த அப்படியே அங்கால உள்ள ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட், அது வந்து இந்த கைவினை பொருட்கள் என்ற ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர், என்னென்னு சொல்கிற ஷாப்பிங் சென்டர் சொல்கிறேன். அந்த ஷாப்பிங் சென்டரும் போய் அப்படியே அந்த உலக நேரம் காட்டுற அந்த இதையும் இருக்கா பார்த்து கொண்டு அப்படியே வரப்போகிறோம். உலக நேரம் காட்டுற டைம் என்னென்று கணிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அதையும் எல்லா நேரமும் மூடுதான் அங்கேயும், அதையும் பார்த்து கொண்டு வரணும். இந்த 3ஆவது நாள் போகுது. அப்படியே மேலே ஹைத்தில் தொங்குதான் தெரியும், இந்த ஊஞ்சால் கட்டி மேலே உயரத்தில் அந்த இடம் உண்டு, அதுவும் போட்டோம். இதுதான் ரான் போட்டோம். ஆமாண்ணா, அந்த கைத்தில் மேலே தொங்குற இடத்துக்கு உண்டே போகும். வாங்க, இப்படியே ராமிலாங்க வரணும். வாங்க, இல்லை மேலே தெரியுது, அதுதான் அந்த கைத்தில் இருந்து கீழே தொங்குற இடம். தொங்கி அந்த ஊஞ்சால் ஆடுவினம் மேல் மடியில் இது கட்டியிருக்கு, அந்த இடம்தான் இந்த கயிற்றுல ஊஞ்சால் ஆடுவினம் தெரியுது. இங்கே இருக்கு, அங்கே மேலே பாருங்க, அங்கே அவங்க ஆக மேலே அந்த இடத்துல பயமாக்குறது இங்கே சிஎன்னு இது புயவையா தண்ணி எடுக்கிறேன் புயவையா. நீ சட்டுக்கு தான் நிற்கிறோம், நீ சிட்டிக்கா நிற்கிறோம். சிட்டிக்கை பார்த்து விட்டு வர தம்பி. தம்பி இங்கே அதில் அந்த உலக நேரமுறை இடத்தெல்லாம் இருக்குது, அதுக்கு தான் பண்ணுறாங்க. பாட்டு டியூன் போடினா அது வாசிக்கணும்ன்றபடியாக குத்துராயிட்டு வர அன்னைக்கு வந்து பார்ப்போம். பாட்டு வாசிக்கணும் பார்ப்போம். சொல்லுங்க டைம் எல்லா டைமும் விழுதாங்க, எத்தனை மணி இருந்து கணிக்கிறது அங்கே பார்ப்போம். அங்கே அதில் அதுதான் அந்த டைம். அதுதான் உலக நேரத்தை கணிச்சு கொண்டிருக்கலாம். எந்த நேரம் இப்போ எத்தனை மணி என்று சொல்லுவாங்க, என்ன டைம் என்று பார்க்கலாம். நாங்கள் பார்ப்போம் ஸ்ரீலங்காவில் இப்போ எத்தனை மணி என்று சொல்லி தெரியுதா பார்ப்போம். ஓகே, அதான் நின்று இப்போ படத்தை எடுத்து போட்டு வீடியோ எடுத்து போட்டு இதான் அந்த உலக நேரம் இடம். சாட திரும்பி மொத்த காட்டிக்கண்ண தம்பி, அங்கே ரேம் ஓடுது, இங்கே மேலே தெரிகிற இடம். அந்த இதெல்லாம் கொழும்பு டைம் எடுத்து இதில் விழுகுது. இங்கே 30 காட்டுது, நான் 24 இந்த விழுது. என்னென்று கணிக்கிறது இதில் கொழும்பு டைம் என்று விழுது, மேலே சுற்றி கொண்டு இருக்குது. என்னென்று கணிக்கிறது காட்டுறீங்க மேலே இருக்க அந்த இடத்துல இருந்தா அந்த ஊஞ்சால் ஆடிதுன்ற இடம். சும்மா போய் பார்ப்போம். இதுதான் இது ஷாப்பிங் சென்டர், இது ஒரு கடைகள் கிடக்குது, போய் பார்ப்போம். பார்த்து விட்டு செல்வோம். நாங்கள் இதால் ஊர் 2 இடத்துக்கு அந்த இடத்துக்கு போவோம். இதாலான்னு போவோம். இங்கே தெரிகிறதா இப்போ இருட்டாயிருக்கு.
இது வந்து 2ஆம் உலகப் போரில் ஒரு உடைந்த தேவாலயம். தற்பொழுதும் அந்த தேவாலயம் வந்து திருத்தி அமைக்காமல் கட்டிட வேலைகள் ஒன்றும் செய்யாமல் அப்படியே இருக்குது. இதுதான் அந்த தேவாலயம் வந்து உடைஞ்சது. அடுத்தது பிரான்ஸுக்கு போகுமா? இந்த தேவாலயம் தான் 2ஆம் உலகப் போரில் உடைஞ்ச பெரிய ஸ்டேஜ் வந்து போய் பார்ப்போம். உள்ளுக்கு இருக்காது. அதுக்கால போகலாம். மேற்கோபுரம் அப்படி உடைஞ்சு அப்படியே அதை பாதுகாக்கணுமா? அது ரெண்டும் இதுக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ முந்தி இதுன்ற இராணுவ என்ன சாமான் விமான தளம் கிடக்காம இங்கே பக்கத்து. இது தான் நாங்கள் பார்க்க வந்துடுறாங்க. இந்த தேவாலயம் தான் எங்கட ஊரில் குண்டு என்ன நவாலி சேச்சு குண்டு விழுந்துச்சுது. நான் நிறைய எங்கட ஊரில் 95ஆம் ஆண்டு நவாலி சேச்சு இல்லை வந்து தஞ்சம்பூரேக்குள்ளே நவாலி சேச்சுக்கு இது வந்தேன். நாங்கள் நவாலியால் இங்கே வந்திருந்தாங்க. இங்கே மானிப்பேக்கு வந்துருந்தாங்க. நாங்கள் நவாலி ரோட்டால் மானிப்பேக்கு வந்துடுறாங்க. ஒரு பின்னுக்கு நவாலி தஞ்சம்பூந்தாக்களுக்கு வந்துட்டேன். நாங்கள் மானிப்பேக்கு நவாலி ரோட்டால் வந்து நடந்தோம். நவாலி இதால் தான் போவோமோ? தேய்ச்சி எடுக்கிறேன் படிவே. இது மறக்க முடியாது. அம்பு உள்ளே போக முடியுமோ போய் பார்ப்போம். ஆனால் அங்கால தான் தெரியுது உடைஞ்சி முடியெல்லாம் உடைஞ்சி வைக்கிற அப்படியே இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். தெளிவங்க இருக்குதா? வீடியோ எடுக்கலாம். வீடியோ எடுக்கலாம். தெளிவங்க வைக்கலாம். தெளிவங்க வைக்கலாம். Dass die Platzierung interessant ist. Ja? Auf Augenhöhe finden wir immer den Kaiser, die biblischen Motive finden wir immer in den oberen Bereichen der Böden. Das ist ein bisschen wie ein Supermarkt. Die Teufelsmotive sind auf Augenhöhe, das ist das Schöne aus der Podcast. Ja? Das heißt also, die Name hier an den Festland, Ohrrad und Werkbild. Jetzt schauen wir uns die Oberfläche an. Da merken wir, die Kaiser sind viel glatter als die biblische Motive. Die sind viel rauer, auch ein bisschen porös, ein bisschen gräulicher. Das liegt daran, dass sie das zwei unterschiedliche Materialien sind. Wenn man für den Kaiser Karahan hat, also sehr, sehr wertvolles Material, hat es für die Bierstadt und die anderen Motive ansteigen. Sehen also ganz klar, was ein Wichtigwort für den Kaiser ist und was er weniger ist. Das ist fertig. Das bringt nicht viel dafür, dass er kein Vater ist. కొంచెం ఇடம் వేయడం మంచిది. சிலது வீடியோ எடுக்கிறேன், சிலது இப்போ எடுக்கிறேன். Kikali.
கால பகுதியில் மற்றவரை இப்படி இருந்தாங்க. வெளியில் பார்த்த இடம் இதுதான். இங்கே இருக்கு. எல்லாம் உடைஞ்சு போய் அப்படியே இருக்கு வெளித்தோட்டம். சமநிலை heute ist ja der 65. Trauerhaus und die Kapelle der Versöhnung, die hat auch, weil die Kapelle der Versöhnung, weil dort viel auf die Mauer gesprengt wurde, weil die Marianne jedenfalls dieses Jahr nicht wollten. Heute, 65 Jahre, die größte der Stadt und die Umgebung sind zurzeit Herr Decke, ich wusste auch noch nicht, dass es dort auch eine aber wir haben wunderbar gesehen, also das ist wirklich eine große Gemeinde. Das an vielen Orten und wunderbar. Vielen Dank. Wir wollen jetzt einfach mal raus. Das Haus ist vorher einmal und dann wollen wir auf den Turm hinaus. Das wollen wir gerne. Wer will ja morgen aufnehmen? சிட்டி தான் போகிறோம் ப்ரோ. நாமாலி ஜெயிச்சு மாதிரி தான் இது வந்துச்சு. இப்பயும் பாதுகாக்கு என்ன மடுங்க
ஓகே வாங்க. இதான அந்த தேவாலயம். அப்படியே கிடக்கு. இது இந்தியாவில் எல்லாம் மகண்ட இடம். அது அப்படி 2 வேக்கிட. இதுக்கு தான் உள்ளே போய் பார்த்து நாங்கள். அந்த கார் ஒரு அந்த இது ஒரு இடம். இந்த உள்ளாச்சி ஒரு இந்த உள்ளாச்சி ஒரு இடம். இன்னும் இதில் ஒரு என்ன இல்லை வாங்க. இனி போய் நாங்கள் இந்தியாவில் அடுத்த இடம் இனி போக போகிறோம்டா. இப்போ வடக்கு ஜெர்மனியும் கிழக்கு ஜெர்மனியும் பிரித்த இதுக்கு பக்கத்தில் இருக்கிற போர்டரில் அந்த செக் பண்ணி விட்டு தான் நாங்கள் விடுவினை அந்த இடத்துக்கு போகிறோம். பிரித்து வச்சு செக் பண்ணின போர்டருக்கு போகிறோம். அப்படி அந்த அதையும் பார்த்து கொண்டு இந்த அதுக்கு அங்கால பெரிய விமான நிலையம் அதுன்ற விமான நிலையத்துக்கும் போகிறோம். இன்னும் எங்கட சண்டை பிடிக்க வலிக்கிட்ட ஃப்ளைட்டு வலிக்கிட்ட இடம் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். இதையும் பார்த்துக்கொண்டு அப்படியே ஏர்போர்ட்டையும் பார்த்துக்கொண்டு இப்போ அது பூங்காவாக இருக்குதாம. இப்போ ஏர்போர்ட் மாதிரி இல்லை, பூங்கா மாதிரி இருக்குதாம. இதான் அந்த முடி. ஆனால் முடி அப்படியே கட்டவே இல்லை, அப்படியே இருக்குது. தெரியும். இது வந்து இது அப்பா கட்டியிருக்கு. அதுதான் தெரியா. எல்லாருமே கூடுதலாக எடுத்துக்காங்க. இந்த பேரில் இங்கிலீஷு காய்க்கும் சரியாக நான் முட்டாள அந்த டீம்ல சரியான ரக்கமாக இது எல்லாருமே டொச்சு மொழியை விட இங்கிலீஷ் நல்லா தரமாகவே நல்ல வழியாக செய்யணும். இங்கிலீஷ் எல்லாருமே இல்லாது சுற்றுலா பயணிகள் வர இடம் தானே. அதால் இந்த சேர்ச்சு இதுக்கு பக்கத்தில் தான் அந்த பெரிய போர்டர் இருக்குதான். அந்த அதுதானே இப்பையும் வடக்கு ஜெர்மனியும் கிழக்கு ஜெர்மனியும் பிரித்து பெரிய காவல் பார்த்து தானே இது பார்த்து தானே மங்கால போகிறது என்னென்னு சொல்கிறது இல்லை. வடக்கு ஜெர்மன் கிழக்கு இல்லை பாவு. இப்போ தான் என்ன விளங்குறது இல்லை. இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர்டர் என்னவா என்ன பழைய போர்டா. இப்போ தான் என்ன அதில் விளங்குது தமிழில். அந்த போர்டருக்கு போகிறோம். இப்போ தான் நாங்கள் வடக்கு ஜெர்மன் கிழக்கு ஜெர்மன் பழைய போர்டர். இப்பயும் அது போர்டர் ஆகித்தானே இருக்குது. இந்தியாவில் தான்டா. இதில் தான் நாங்கள் இதில் 2 பேர் பார்த்துட்டு எங்கே கிடக்கு அதெல்லாம் பூட்டிக்கா இதன்ட்டு கிடக்குன்னு சொல்லி படம் வந்த பார்ப்போம். இப்பயும் அது அந்த ஆமிக்கார ஆமீண்ட மூட்டை சாக்கு மூட்டையெல்லாம் கட்டி போர்டர் மாதிரி தானே கிடக்கு. தற்பொழுதும் அது இதுன்ட்டு தான் அது கிடந்தது. பார்ப்போம். இது பக்கத்தில் தான் இதில் 2 பார்ப்போம். கவர்மெண்ட் அங்காட யா அங்கே கிடக்கு. இங்கே இருக்குது. இது வந்து ஒரு மேடை என்ன சொல்ற மேடை இது வந்து நடக்கிற இடமாம். இது வந்து இசை அரங்கம் என்று சொல்லிக்கலாம். அந்த இதுதான் அந்த இசை அரங்கம். இதுதான் அந்த தம்பி வா
அங்கே இருக்குது. அதுதான் அந்த இடம். நஞ்சு அங்கே இருக்குது. அதுதான் அந்த போர்டா. என்ன போர்டா? ஓகே இப்போ இந்த இதுக்கு இல்லை பார்ப்போம் பாங்க. வாங்க இதில் போவோம். இதுக்காக நம்ம அந்த ஆமி கேம்பெல்லாம் கிடக்காம இதில் பார்ப்போம். இதில் அடிச்சு இங்கே இந்த இதில் இருக்கிறது வந்து தான் வடக்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி இல்லை வந்து இது வந்து இப்போ இதில் தான் இந்த சோதனை சாவடின்னு சொல்கிறது. இப்போ செக் பண்ணி இங்கே அதை வாரது இங்கே அந்த இடம் தான் இது. சார் கவனம் ரோட்டு இங்கே தெரியுது. இந்த இடம் தான் இந்த இங்கால செக் பண்ணி தான் இங்கால விடுவினோம். இங்கால வாரண்டா அது பொருண்டா இல்லை. இந்த இடத்துல தான் செக் பண்ணி விடுற இடம் தான் இது. இந்த இதில் எப்பயும் ஒரு ஞாபகமாக செய்திருக்கிறேன். இது வந்து வடக்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி இந்த காலத்தில் வந்து 2ஆம் உலகப் போர் முதல் இது வந்து இந்தியாவில் கிழக்கு ஜெர்மனிக்கு வாரத்துக்கு இதில் தான் செக் பண்ணி தான் வாரது. இது வந்து இது படம் பிடிக்கத்தான் இதில் நிற்கினான். இது 2061 2012 ஆண்டு கட்டப்பட்டதா. இதில் 2 படம் எடுக்கத்தான் இப்போ ஆக்கணிக்க இந்த இடம் தான் அது. அது முன்னுக்கு இருக்குஞ்சா இதுதான் இந்த இதில் இருந்து இந்த இல்லை வந்து வடக்கு அங்கால கிழக்கு. நான் எப்படி பிரிஞ்சு நிற்கிறேன் பேர் இந்த மேலே இருக்குது. இதுதான் படைய இது கொஞ்சம் என்ன இருக்குன்றதாகும். அது கொண்டு காணல. நான் இதை பற்றி வரலாறு பெருசாக தெரியாது. தெரிஞ்ச நீங்கள் பாருங்க. அந்த இடத்துக்கு தான் வந்துடுறேன். இந்த மண் மூட்டைகள் எல்லாம் தற்பொழுதும் கட்டி இருக்குது. இது வந்து வாரம் இது வந்து அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருந்தபோது மேற்கு ஜெர்மனியின் சோவியத் ரஷ்யா கட்டுப்பாட்டில் இருந்தபோது கிழக்கு பெர்லின் பகுதியில் இடையே மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையே இருந்த முக்கிய எல்லை பாதுகாப்பு சாவடியாம் இந்த சாவடி. இந்த பாதுகாப்பு சாவடி சார்லி என்ற பெயர் வந்ததான். சார்லி என்ற இந்த பெயர் வந்ததான். இந்த இதுக்கு வந்து 1969 ஆகஸ்ட் மாதம் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் போரில் டாங்கிகள் மற்றும் ஒன்று நேருக்கு நேர் போர் நின்று தொடுத்த இடமாம் இந்த இடம். நேருக்கு நேர நின்று டாங்கி மற்றும் நேருக்கு நேர் நின்று அபாய நிலைக்கு சென்ற இடம் இதுதானா. இங்கே எந்த இடம் தானா போருக்கு நின்று அபாயகரமான இடத்துக்கு சென்ற இடம். இந்த சாவடி வழியாக மக்கள் நோமலாக செல்ல முடியாது. இந்த மக்கள் இது வந்து இந்த இடத்துக்கு பக்கத்தில் மக்கள் வந்து நோமலாக 1989 இருந்து பெல்ஜியம் 1989ஆம் ஆண்டு சுவர் வந்து உடைக்கப்பட்ட போது 1990ஆம் ஆண்டு ஜெர்மனி ஒருங்கிணைந்த போது சாவடி அகற்றப்பட்டதா. 90ஆம் ஆண்டு இந்த சாவடி அகற்றப்பட்டதா. இந்த சாவடி அகற்றப்பட்டு மூட்டைகள் எல்லாம் அகற்றப்பட்டு மீண்டும் மக்கள் சுற்றுலா பயணத்துக்காக இது மீண்டும் இங்கே கட்டினதான்.
3 மூட்டைகள் அமைத்து வைத்து அங்கே அருங்காட்சியகம் சுற்றுலா பயணிகள் தளமாக இது உள்ளது. இது வந்து அப்போ இந்த போர்டரை இதுண்டு போக இல்லாது வர இல்லாது இதெல்லாம் அனைத்து நான் வந்து ஜெமினியை வைத்து தான் பார்த்து சொன்னது. இந்தியா இருக்குது, இதை வச்சு தான் இந்த பழைய படங்கள் கிடக்கு. இது அமெரிக்கா இதெல்லாம் கொடிகள் பறக்கும். அங்கே இருக்குது, அங்கே இருக்குது மியூசியம். அந்த மியூசியம் இந்த பாதையால் இப்போ நான் நிற்கிறது கிழக்கு ஜெர்மனி, போனால் வடக்கு மியூசியம் இங்கே இருக்குது. இந்த ஜெர்மனி நான் டெல்லியில் தான் நிற்கிறேன். இங்கே இவர் இதுதான் இந்த தெரியல. வாங்க தம்பி பா. இதுதானா 1961ஆம் ஆண்டு முதல் சைட்டா நில்லுங்க. சைட்டா நின்றுட்டு வாங்க, இப்போ வர வேண்டாம். பெரிய காவலரன் இதை மாறி போக இல்லாத அமெரிக்க இராணுவப்பட எண்ணிக்கைக்கு இதை மாறி போக இல்லாதான். இப்போ போகிறன்றா அரசு அதிகாரிகளும் இவன் தான் போகலாம். இதை தெரிப்பா, இதுதான் உண்மையிலே பெரிய இடம் உண்டு. அமெரிக்காக்கார்ட்ட இது வந்து ஆனால் உண்மையிலே நான் இங்கே ஒரு சில இதை பார்த்துருக்கேன். ஜெர்மனியில் தான் பெர்லின் தலைநகர். ஆனால் இங்கே ஜெர்மன் மொழி கதைக்கிறத விட ஆங்கில மொழி தான் அதிகமாக. இந்த கடையோ இது உண்டாலும் ஆங்கில மொழி தான் கதைக்கணும். ஆங்கில மொழி ஜெர்மன் மொழி கதைக்கிற மொழியிலே ஆங்கில மொழி தான் சரளமாக கதைக்கணும். ஆங்கில மொழி நாங்கள் போய் இந்த நாட்டு மொழியில் கதைச்சாலும் அவன் ஆங்கிலத்தில் சும்மா நல்லா தான் கதைக்கணும். ஆனால் அஞ்சு நாட்டு மொழி தெரியாது சில பேர். அதே ரெண்டு பார்த்தா இங்கே இந்தியாவில் முழுக்க அமெரிக்காக்கள்லாம் பாலினம். அமெரிக்கெல்லாம் கூட வாழ்கிறதால இந்தியாவில் வந்து எல்லாம் அமெரிக்க கொடியெல்லாம் கூட இடங்களில் பறக்குது. மேலே பார்த்துட்டு அமெரிக்க கொடியெல்லாம் பறக்குது. இந்தியா இங்கே அதில் எழுதியிருக்கு பாருங்க. நான் இப்போ அதையும் அமெரிக்க ரஷ்ய மொழியாக இதில் இருக்க ரஷ்ய மொழி நான் தெரிஞ்சு ஆங்கிலம். அதில் இது வந்து நாங்கள் அமெரிக்க இடத்த வந்து அப்போ இந்தியாவில் வந்து அமெரிக்கா கிழக்கு ஜெர்மனி, இந்தியாவில் வந்து இது கிழக்கு ஜெர்மனிக்கு நாங்கள் போகிறோம். அமெரிக்காண்ட எல்லைக்க போகிறோம். அப்போ நாங்கள் இந்தியாவில் இப்போ எல்லைக்க போகிறோம். இது வந்து கிழக்கு ஜெர்மனி. அப்போ அது அங்கால வடக்கு ஜெர்மனி. இது வந்து இது இந்தியாவில் அதான் நான் இந்தியாவில் வந்து ஆங்கில மொழி அதிகமாக கதைக்கணும். ஆங்கில இது என்னவே அமெரிக்கா கொடி பறக்குது என்று பார்த்தேன். இது வந்து இங்கே அமெரிக்கா இதை விட்டு நாங்கள் வெளியேறோம் வந்து வேறு. இதான் இந்த பெரிய 1961ஆம் ஆண்டு முதல் எல்லாம் இதுதான் பெரிய ஒரு பாதுகாப்பு போர்டர். ஜெர்மன் போர்டராக இருந்த இடம் இருந்தால் இந்த இடம். ஆனால் அதே மாதிரி இங்கே வந்து எங்கள்கிட்ட இலங்கை தமிழர் குறைவு. இந்திய மக்கள் அதிகமாக வாழ்வு. இந்தியாவிலேருந்து எல்லாமே தமிழ் ஆக்கள் எல்லா மக்களும் கூடுதலாக எல்லாரும் கதைச்சனா. அவங்க கூடுதலாக எல்லாரும் கேட்டாலும் இந்த கூடுதலாக இந்த வேலை செய்யணும். இந்த சாமான் உணவு மெக்டனாஸில் விளையினோம். எல்லாத்துலேயுமே ₹1 அங்கே போய் வேண்டிடலாம். இதில் 3-4 ரூபா இதுலேயே நின்று கொண்டு என்ன வேண்டி கொண்டு வர்றீங்க? வாங்கோ பெரியவா. என்ன டேய் பூச்சிடா வாடா. ஒவ்வொரு கடையிலையும் போய் வேண்டி என்ன நியாயம்? வாங்கோ. இது அங்கே எங்கட இடத்துல ₹1 வேண்டலாம், இங்கே ₹6 வேண்டணும். வாங்கோ. அது இதில் டூரிஸ்ட் பிளேனது கொஞ்சம் பில சாமான அவன் வந்தது ஞாபகமாக வேண்டி கொண்டு போகணும்னு நிற்கணும். என்ன வாங்கினீங்க காட்டுங்க. பெர்லின் இந்த ₹1 கடையில் அங்கே போய் வேண்டலாம். ₹1 கடையில்
மூண்டில் 5 ஸ்டூக்கு 1 ரூபாய்க்கு வேண்டிய 5 கட்டினபடியே பேக்கில் அடக்கும் 5 ரூபா 1 ரூபா எத்தனை மூண்டிது என்ன விலை இது தாரு மூண்டிது 3 ரூபாய் அங்கே மூண்டிது 1 ரூபாய்க்கு வேண்டிய அவங்க வாங்கோ அதில் இந்த கடை இந்த அதான் வேரில் 2 பண்ணதுக்காக வந்துங்க வாங்கோ வேர்ல இட கையில் எழுதி அதான் சரி சரி இந்த இது வந்து முந்தி இப்போ 69ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு முதல் பெரிய சோதனை சாவடியாக இதால் மக்கள் போய் வரையில இது பெரிய ஒரு இது உண்டு ஆனால் இப்போ நாங்கள் நோம்பில் போய் வரோம் நாங்கள் இந்தியாவில் கிழக்கு ஜெர்மனிக்கு வந்து விட்டோம் மிக்காம தொப்பி இந்தியா இந்த தொப்பியால இந்தியா வேண்டல வாடகைக்கு எடுக்க மீட்டருக்கு என்ன இந்தியா இந்த இதெல்லாம் இதில் வாடகை வச்சு அது ஒருக்கா பார்க்கலாமா இதுதான் அந்த இதுக்கு இந்தியா இப்படித்தானே இருந்தேன் இந்த இடங்க எனக்கு 1961 ஆண்டு 28/10/1961 ஆண்டு நடந்த சண்டை இங்கே இருக்குது நேருக்கு நேர் பீரங்கி அடிபட்டுதான் இந்த இடத்துல அந்த இடத்துல இங்கே இவன் நிற்கிறேன் இங்கே இந்த சந்தியில் தானே இந்த வெங்காயம் இருக்குங்க இந்த சந்தி அப்புறம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யா இதுக்கும் இடையில் அங்கே அதில் நடந்தால் இந்த இதில் தான் நடந்தது நேருக்கு நேராக இதுக்கும் அங்கேயும் இந்த கிழக்கும் இதுக்குமா நேருக்கு நேராக ரஷ்யாவுக்கும் இதுக்கும் சண்டை நடந்தது இந்த இதில் இருந்தது இந்த கட்டிடம் தான் அங்கே அந்த மூலை கட்டிடம் இங்கே இது இதை பற்றி சரியான விவரம் இன்னும் படிதானா தெரியாது இந்த பீனை இதுன்னு சொல்லுங்களா இந்த இடம் நான் இதில் காட்டினேன் இந்த எழுதியிருந்தேன் இந்த பூட்டு அங்கே அதில் இருக்குது ஓகே இந்த இடம் பார்த்துக்கொண்டு நாங்கள் நீ அடுத்த இடத்துக்கு போவோம் சரி அங்கால ஒரு என்ன சாமா அந்த இது அடிப்பட்ட விமான நிலையம் ஒன்று விடாது அது வந்து இன்னும் இதாக இருக்குதாம் பூங்கா மாதிரி கிடக்குன்னு நான் இன்னும் போய் பார்த்தா தான் தெரியும் போய் பார்க்கலாம்மா ஓடு பாதைகள் இதுகள் எல்லாம் அப்படியே இருக்குதா ஓடுதளங்கள் மற்றது அந்த இரண்ட ஆஃபீஸுகள் சுற்றி வர அதெல்லாம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு இருக்கலாம் அந்த இடத்துக்கு தான் நான் போவேன் அமெரிக்கன் லண்டன் ஃப்ரான்ஸ் மூன்றும் சேர்ந்து அஞ்சல் ஆட்சி செய்த இடத்துல இங்கே கூடுதலாக இப்படித்தான் இருக்கும் எல்லா கடலையும் அதை விட போய் பார்ப்போம்